வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. நான் தான் உங்க கிச்சா. வெல்கம் டு கிச்சா வில்லேஜ் vlogs. இந்த வீடியோ ஒரு ஃபன்னான வீடியோ தாங்க. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம லாஸ்ட் ஃப்ரைடே வந்து இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி போட்டிருந்தோம் 10K ஸ்பெஷல் Q&Aன்னு சொல்லி. அதுக்கு நிறைய பேர் ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாத்தையும் வந்து ஒன்று தான் பார்க்கலாம். நான் நிறைய கொஷின்ஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன். நிறைய பேர் கொஷின்ஸ் கேட்டிருந்தீங்க. பட் ஆனால் வந்து நான் ஒரு சில கொஷின்ஸ்லாம் வந்து ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். சரி வாங்க இப்போ டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, அன்னோன் பர்சன் கிட்ட போய் நம்பர் வாங்குங்க கிச்சா. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. ஏண்டா நான் நடக்கிறது உனக்கு பிடிக்கலையா? நான் ஒருத்தக்கிட்ட போய் நம்பர் வாங்கணும், அதை செருப்படி வாங்கணும், அதை வந்து நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணணும், அப்படி தானே? வாய்ப்பு இல்லை ராஜா, நடக்கவே நடக்காது. ஏங்க நான் ஒருத்தவங்க அவங்களா வந்து நம்பர் கொடுத்தாலும் நான் வாங்க மாட்டேங்க. என் ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேருக்கு தெரியும் நான் வந்து எப்படி அப்படின்ட்டு. ஒருத்தங்க கால் பண்ணாங்கன்னா வந்து ஒரு 2 வாட்டி கால் பண்ணால் தான் அப்போ தான் அட்டெண்டே பண்ணுவேன், இல்லாட்டி அட்டெண்டே பண்ண மாட்டேன். பட் அவங்ககிட்ட நானாக போய் ஒருத்தங்கிட்ட நம்பர் சான்ஸே இல்லைங்க. நம்ம உண்டு நம்ம வேலைன்னு சொல்லி இருந்துடணும் ராஜா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். யூடியூப் நேம் சதீஷ் பிளட்ஸா? Take this, take that, take everything. Take எல்லாம் எடுத்துக்கோப்பா. இந்தா ஃபோன் எடுத்துக்கோ, இந்த நான் போட்டு சட்டை எடுத்துக்கோ, அப்புறம் இது வேணுமா, என் வண்டி வேணுமா, இல்லை என் வீடு வேணுமா, எடுத்துக்கோ. ஜோக்ஸ் அப்பார்ட், வாய்ப்பில்லை ராஜா, சான்ஸ் இல்லை. ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கோச்சிப்பாங்க. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேருக்கு வந்து எனக்கு கிச்சாவாக தான் தெரியும். சதீஷ் பிளட்ஸ்னு சொல்லி மாற்றினா யாரும் சதீஷ் பிளட்ஸ்னு சொல்லி அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த விஷய பரீட்சையெல்லாம் வேணவே வேணாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹாய் அண்ணா, திஸ் இஸ் பார்ட் டைம் ஆர் கம்பெனி இஸ் பார்ட் டைம்? கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா, ஆயமுறா. இப்போதைக்கு நமக்கு வந்து கம்பெனி தாங்க, ஃபுல் டைம் வந்து கம்பெனி தான். இது யூடியூப் வந்து ஜஸ்ட் ஒரு பார்ட் டைமாக தான் பண்ணிகிட்ருக்கேன். பார்ட் டைம் சொல்கிறத விட ஜஸ்ட் ஒரு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் அந்த வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். பட் அந்த நம்ம கம்பெனி தான் வந்து நமக்கு சோறு போகிற தெய்வம் இப்போதைக்கு. ஃப்யூச்சரில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணிங்கன்னா நம்மளோட சேனல் க்ரோ ஆகிறதுக்கு, அப்போ அது ஒரு ஃபுல் டைமாக எடுத்து பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்குது. பட் இப்போதைக்கு நமக்கு வந்து கம்பெனி தான் வந்து ஃபுல் டைம். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். சேலஞ்சிங் வீடியோஸ் கொஷின் மார்க். இல்லை, இந்த கொஷனுக்கு வந்து நான் ஆன்சர் பண்ண வேண்டிய கடமை எனக்கு இருக்குது. ஏன்னா வந்து நான் ஃபஸ்ட்டு நம்மளோட சேனல் ஃபஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணுறவங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து வீடியோஸ் போட்டோம், பொங்கல் வீடியோஸ் போட்டோம். அதுக்கப்புறம் வந்து நமக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாத டைமில் இந்த சேலஞ்சிங் வீடியோஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் வந்து கையில் எடுத்தோம். அப்போ வந்து ஒரு 2-3 வீடியோஸ் வந்து போட்டிருப்பேன். 1 day as mom, 1 day as dad அண்டு டீ மாஸ்டர், அதுக்கப்புறம் 1 day as ஐடி கை அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 வீடியோ வந்து போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் நமக்கு வந்து டைம் கிடைக்கல. அதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு வேலை வந்து போயிட்டுருக்குங்க. நிறைய பேருக்கு தெரியும். நம்ம சேனல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து புதுசாக வீடு கட்டிகிட்ருக்கோம். அந்த வீட்டு வேலை வந்து போயிட்டுருக்கு. அந்த வீட்டு வேலை போகிறதுனால வந்து அங்கங்கே அலையிறதுனால வந்து என்னால் சேலஞ்சிங் வீடியோஸ் வந்து எடுக்க முடியல. பட் ஆனால் கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணுறேன், இந்த வீட்டு வேலை முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு 2 to 3 months மோஸ்ட்லி, அப்படி இல்லாட்டி ஒரு மேக்குள்ளே வந்து முடிஞ்சிடும். அந்த வீட்டு வேலை முடிஞ்சதுக்கப்புறம் நான் ரெகுலராக வந்து சேலஞ்ச் வீடியோஸ் வந்து நான் ரெகுலராக வந்து அப்லோட் பண்ணுறேன். பட் இப்போதைக்கு சேலஞ்ச் வீடியோஸ் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுதான் வந்து ரீசன். அதுவும் இல்லாமல் நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கொஞ்ச நாள் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம், கொஞ்சம் ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸில் தான் ட்ராவலில் இருக்கேன். பட் அதே டைமில் வந்து வீட்டு வேலை போயிட்டுருக்கு. ஸோ அதனால வந்து சேலஞ்ச் வீடியோஸ் வந்து போட முடியல. பட் கண்டிப்பாக வந்து மேக்கு அப்புறம் வந்து சேலஞ்ச் வீடியோஸ் வந்து அந்த சீரீஸ் வந்து கண்டிப்பாக வந்து கண்டினியூ பண்ணுறேங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாங்க. We want பொங்கல் வீடியோஸ் ப்ரோ. செஞ்சுட்டா போச்சு. கண்டிப்பாக நம்ம ஊரில், அப்புறம் பக்கத்து ஊரில் நடக்கிற பொங்கல் வீடியோஸில் போடுறேன். லாஸ்ட் டைம் மாதிரி நம்மளால் நான் வெளியூரில் நடந்த வீடியோஸ் வந்து லைவோ இல்லாட்டி அந்த ஃபுல் வீடியோஸ் வந்து கவர் பண்ண முடியுமான்னு தெரியல. பட் முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் வந்து வீடியோஸ் வந்து பொங்கல் வீடியோஸ் வந்து போட ட்ரை பண்ணுறாங்க. நம்ம ஊரில் வந்து கோயில்கிட்ட போய் இந்த பொங்கல் வைப்பாங்க அந்த வீடியோஸு, அதுக்கப்புறம் மாடு விடுற வீடியோஸ் எல்லாத்தையும் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறாங்க. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். What made you to start this YouTube channel? காசு இல்லப்பா, காசு. வேற என்ன இருக்க போகுது? காசு இல்லப்பா, அதுதான். ஜோக்ஸை பாட்டுங்க. நான் வந்து எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ண டேட் வந்து பார்த்தீங்கன்னா December 10th, 2022. நம்ம வந்து லாஸ்ட்டு கூட வந்து 1 year anniversary வந்து செலிப்ரேட் பண்ணோம். 10K சப்ஸ்கிரைபர்ஸ் மீட் பண்ண 1 year anniversary செலிப்ரேட் பண்ணோம். ஸோ December 10th தான் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். December 9th வந்து நான் வந்து யூடியூப்பில் ஜஸ்ட் நான் ரேண்டமாக வந்து யூடியூப்பில் வந்து வீடியோஸ் பார்த்துட்ருப்பேன். அப்போ யூடியூப் பார்த்துட்ருக்கப்போ வந்து ராபி என்ற ஒருத்தவங்க வந்து யூடியூப் சேனலோட இன்கம் எடுத்து வந்து போடுவார்.
அப்போ யாரோ ஒருத்தவங்களோட இன்கம் போடுறப்ப பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வீட்டில் நடக்கிற சண்டை, வீட்டில் நடக்கிற நார்மலாக வீட்டில் நடக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் வந்து யூடியூப்பில் போட்டு அவங்களோட ரெவன்யூ பார்த்தீங்கன்னா வந்து மந்த்லி 4 lakhs 5 lakhs வரைக்கும் சம்பாதிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ வேறு சொன்னதை வந்து எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆச்சு. டேய் நீங்களும் வந்து ஏதாச்சும் நடக்கிறத ஏதோ ஒன்று வந்து வீடியோஸ் போடுங்க, வீடியோஸை வந்து அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அதனால தான் வந்து நானும் டிசம்பர் 9th பார்த்த அந்த வீடியோ வந்து பார்த்தேன் யூடியூப்பில். டிசம்பர் 10th வந்து நம்மளும் சேனல் ஸ்டார்ட் பண்ணாச்சு. டிசம்பர் 10th ஸ்டார்ட் பண்ணி டிசம்பர் 11th வந்து வீடியோஸ் வந்து ரெகுலர் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். உங்கள் ஏட்ரஸ்க்கு என்ன சொல்ல போகிறீங்க? அன்பு தராங்களா, நம்ம டபுளா அன்பு திருப்பி தருவோம். நமக்கு வெறுப்பு தராங்களா, நம்ம அன்பையே திருப்பி தருவோம். எனக்கு இது வரைக்கும் நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட மோர் தென் 1 year ஆக போகுது. எனக்கு இது வரைக்கும் கமெண்ட்ஸில் ஆகட்டும், ஸ்ட்ரைட்டாகவே ஆகட்டும், எந்த ஒரு ஹேட்டும் வந்து வந்ததில்லை. பட் ஆனால் மோஸ்ட்லி வந்து இப்போ லோக்கலில் பார்த்தீங்கன்னா நம்ம பசங்களுக்கு எல்லாருக்குமே வந்து எனக்கு தெரியும். அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மோட்டிவேட் பண்ணுறாங்க. எங்கே போனாலும் வந்து என்னை கிச்சா கிச்சான்னு சொல்லி கூப்பிட்றாங்க. நிறைய பேருக்கு என்னோட ஃபுல் நேம் வந்து தெரியாது. ஏன்னா வந்து கிச்சான்னு சொல்லி தான் அடையாளம் தெரியும். இது வரைக்குமே வந்து கமெண்ட்ஸில் 1 or 2 times மட்டும் தான் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். அதுவும் வந்து ஒரு வீடியோவுக்கு ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் தான் வந்து நெகட்டிவ் கமெண்ட் வந்திருக்கு. மற்றபடி இது வரைக்குமே வந்து ஒரு வீடியோஸ்குள்ளே வந்து நெகட்டிவ் கமெண்ட் வந்தது கிடையாது. நிறைய பேர் வந்து நேரில் நான் வந்து மீட் பண்ணுறேன். அப்போ கூட வந்து யாரும் என்ன வந்து இதை பற்றி வந்து எனக்கு நெகட்டிவாக சொன்னது கிடையாது. ஸோ இது வரைக்கும் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஹேட்டர்ஸ்க்குன்னு சொல்ல முடியாது. பட் அப்படி ஏதாச்சும் இருந்தீங்கன்னா அதுவும் வந்து எனக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். ஏன்னா அவங்க ஹேட் பண்ணுறது வந்து எதனால் ஹேட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து என்னால் திருத்திக்க முடியும். ஸோ பட் இது வரைக்கும் எனக்கு நான் சொன்ன மாதிரி இது வரைக்கும் எனக்கு வந்து எந்த ஒரு ஹேட் கமெண்ட் ஆகட்டும், ஹேட்டர்ஸ் வந்து வந்தது கிடையாது. ஸோ அது வரைக்கும் வந்து ரொம்ப சந்தோஷம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாங்க. அண்ணா, யூ சிங்கிள் ஆர் கமிட்டட்? எத்தனை வாட்டிடா, எத்தனை பேர் இதே கேள்வியை கேட்பீங்க? நீங்கள் எத்தனை பேர் எத்தனை விதமாக கேட்டாலும் பதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பதில் தாங்க. நான் சிங்கிள் தான். நான் வந்து அப்படி ஏதாச்சும் கமிட் ஆனாலோ ஏதாச்சும் பண்ணாலோ நம்ம சப்ஸ்கிரைபர் சொல்லாமல் வந்து எதுவுமே வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்கு தெரியாமல் எதுவுமே வந்து நடக்காது. ஸோ இப்போதைக்கு நான் பார்த்தீங்கன்னா சிங்கிள் தாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். வாட் ஆர் த சேலஞ்சஸ் யூ ஹவ் ஃபேஸ்ட் க்ரோயிங் யுவர் சேனல் அண்ட் ஹவு டிட் யூ கெட் த்ரூ இட்? நம்ம பெருசாக சேலஞ்சஸ் வந்து எதுவும் ஃபேஸ் பண்ணது கிடையாது. டக்குன்னு ஒரு வித்தின் 2 months நம்ம 1000 சப்ஸ்கிரைபர்ஸும் அந்த 4000 வாட்ச் ஹவர்ஸை வந்து ரீச் பண்ணிட்டோம். ஸோ நம்ம வந்து அந்தளவுக்கு சேலஞ்ச் ஃபேஸ் பண்ண கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து ஹிட் ஆக ஆரம்பிச்சது. ஐ மீன் ட்ரெண்டிங்கில் போக ஆரம்பிச்சது. இந்த வாழ்க்கை வாழதான். அதுக்கப்புறம் திருப்பதி ஷார்ட்ஸ்ன்னு போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் கல்யாண சாப்பாடு, அப்புறம் அந்த வாலிபால் வீடியோன்னு சொல்லி வாலிபால் ஷார்ட்ஸ்னு சொல்லி ஒரு 4 ஷார்ட்ஸ் வந்து ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சது. ஸோ அதில் வந்து நமக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து புதுசாக கிடைக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மறுபடியும் வந்து ஓரளவுக்கு வந்து ஸ்டாப் ஆகிருக்கு. ஸோ இனிமேல் வந்து நம்ம ரெகுலராக வீடியோஸ் போடணும்னு சொல்லி நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். பட் பண்ண முடியுமான்னு தெரியல. ஏன்னா வீடியோவில் போயிட்டு இருக்கிறதுனால பண்ண முடியுமான்னு தெரியல. பட் நான் முடிஞ்ச அளவுக்கு ரெகுலராக வீடியோஸ் வந்து போட ஆரம்பிக்கிறேன். அதே மாதிரி இனிமேல் பொங்கல் வீடியோஸ் வந்து நிறைய வரும். ஸோ நம்ம சேனலில் வந்து யாராவது புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து மோஸ்ட்லி இதுதான். நம்ம வந்து பெருசாக எதுவும் சேலஞ்சஸ் வந்து ஃபேஸ் பண்ணது கிடையாது. இது வரைக்குமே ஃபேஸ் பண்ணது கிடையாது. பட் ஃப்யூச்சரில் மேபி ஃபேஸ் பண்ணலாம். பட் அப்போ வந்து என்ன பண்ணுறது வந்து பார்ப்போம். இப்போதைக்கு வந்து எதுவுமே வந்து கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஹவு குட் யூ டூ மல்டிடாஸ்கிங், ஒர்க்கிங் இன் எ கம்பெனி, டேக்கிங் வீடியோ அண்ட் எடிட்டிங், சீயிங் யுவர் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் அண்ட் பிஸ்னஸ்? கரெக்டு தான். இவர் சொல்கிறது வந்து கரெக்டு தான். ஆக்சுவலாக நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஒர்க் பண்ணுறது போக வீடியோ எடுத்து எடிட் பண்ணி, அது போக வீட்டு வேலை நடந்துட்டுருக்கு, அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு பார்த்தீங்கன்னா டீ கடை இருக்குது. மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் தெரியாதவங்க சொல்கிறேன். நமக்கு பார்த்தீங்கன்னா ஓனாக டீ கடை இருக்குது. ஸோ மொத்தம் ஒரு 4 ஒர்க் வந்து நான் அப்படியே ஃபுல்லாக வந்து பார்க்க வேண்டிய வந்து சூழலில் இருக்கேன். ஒர்க்கிங் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நார்மலாக ஷிஃப்ட்டில் இருக்கேன். ஸோ சம்டைம்ஸ் வந்து நைட் ஷிஃப்ட், சம்டைம்ஸ் மார்னிங் ஷிஃப்ட். ஸோ ஷிஃப்ட்டில் இருக்கிற டைமில் வந்து ஒர்க் பார்த்துப்பேன். மற்ற டைமில் சப்போஸ் மார்னிங் ஷிஃப்ட்டில் இருந்தேன்னா ஆஃப்டர்நூன் டைமில் ஐ மீன் ஒரு 3க்கு வந்து ஒர்க் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து எடுக்க போவேன். வீடியோஸ் எடுத்து அதுக்கப்புறம் நைட்டு நான் வந்து தூங்காமல் எடிட் பண்ணியிருக்கேன். நைட் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி 3 மணியெல்லாம் வந்து 3 வரைக்கும் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தூங்கியிருக்கேன்.
அதுக்கப்புறம் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி தம்பி அப்பா இருக்கா, ஸோ அவங்க மேனேஜ் பண்ணியிருப்பாங்க. பட் சம்டைம்ஸ் வந்து நானும் அந்த சாட்டர்டே சண்டேஸ் வந்து அது வந்து அந்த வேலையை பார்த்துப்பேன். அண்ட் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அப்பா வந்து கம்ப்ளீட்டாக அப்பா வந்து ஓன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை நமக்கு. ஸோ நம்மளோட ஒர்க் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து இந்த ஒர்க்கு நம்ம கம்பெனி ஒர்க்கு, அது போக இந்த வீடியோ எடிட்டிங், அதுக்கப்புறம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க். ஸோ இந்த 3 தான் இப்போதைக்கு வந்து இந்த 3 தான். பட் ஓரளவுக்கு வந்து மேனேஜ் பண்ண முடியுதுங்க. நமக்கு வந்து பெருசாக ஒன்றும் ஷிஃப்ட்டில் இருக்கிறதுனால அந்தளவுக்கு வந்து பெருசாக வந்து கஷ்டம் தெரியல. அதே மாதிரி நான் சாட்டர்டே சண்டேஸ் தான் வந்து மற்ற இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கெலாம் பார்க்குறதுனால பெருசாக ஒன்றும் வந்து பர்டன் தெரியல. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். LGBTQ பற்றி ஒரு வீடியோ போட முடியுமா? என்னை யாரோ வந்து சிக்க வைக்கணும்னு சொல்லி இந்த கொஷின் கேட்டிருக்காங்க போல். பட் அதை பற்றி நான் என்ன பேசுகிறது? ஏன்னா ஃபீலிங்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருக்குமே மியூச்சுவல் தான். ஒருத்தவங்களோட ஃபீலிங்ஸில் வந்து நம்ம தலையிட முடியாது. அதை பற்றி நமக்கு வந்து பேசுறதுக்கான தகுதி இல்லைன்னு வந்து நான் நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு. முன்னாடி தான் வந்து அதை பற்றி பேசுனா அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்ம இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய அவங்க ஃபேமிலிஸை புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஃபேமிலிஸை பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு சொல்லி செப்பரேட்டாக ஒரு மந்த்தே வந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப அதை பற்றி நம்ம வந்து பேச முடியாதுங்க. நெக்ஸ்ட் கொஷின். சண்டே கிரிக்கெட் ஆட போகலாம், அது போதும் எனக்கு, உங்களுக்கு ஓகேவா? என்ன அம்பிட்டு பண்ணி கிருன்னு இருக்காங்க, நம்மகிட்ட பெருசா எதிர்பார்க்கறாங்களோ, சமாளிப்போம். நம்ம வில்லேஜ் ஃப்ரெண்ட் தான் வந்து ஒருத்தர் கேட்டிருக்காரு, சண்டே வந்து கிரிக்கெட் விளையாட போகலாம் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இந்த வீடியோ நான் சொன்ன மாதிரி இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரைடேவே கேட்டேன். பட் இந்த வீடியோ வந்து நீங்கள் மேபி தர்ஸ்டேவோ இல்லாட்டி ஃப்ரைடேவோ, ஐ மீன் நெக்ஸ்ட் ஃப்ரைடேவோ தான் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு வந்து இன்னும் வீடியோஸ் வந்து எடிட்டிங் வந்து இருக்குது. நிறைய வீடியோஸ் வந்து எடுத்திருக்கேன். அந்த வீடியோஸ்லாம் வந்து எடிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோஸ் வந்து நீங்கள் லேட்டாக தான் பார்ப்பீங்க. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சாட்டர்டே சண்டேஸ் மார்னிங் 6 o'clock எந்திரிச்சு கிரவுண்டுக்கு போய் விளையாடிட்டு, அதுக்கப்புறம் வந்து ஃபுல் டே சாப்பாடு சாப்பிடாம ஃபுல் டே வந்து கிரிக்கெட் விளையாண்டு வீட்டில் அடி வாங்கின சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி மெசேஜ் பண்ணியோ இல்லாட்டி கால் பண்ணியோ கூப்பிட்டாலும் யாரும் வரமாட்டேன்றீங்க. பட் கண்டிப்பாக போகலாம். நான் ரெடி, நீங்கள் ரெடினா நானும் ரெடி. ஓகே, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஷின். வாட் இஸ் யுவர் நெக்ஸ்ட் வீடியோ சொல்லி கேட்டிருக்காங்க. நான் இந்த கொஷின் கேட்டு கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆக போகுது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து 2-3 வீடியோ பார்த்துருப்பீங்க. ஓம் சக்தி வீடியோன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க, அம்மன் வீடியோ பார்த்துருப்பீங்க, அதுக்கப்புறம் இந்த நியூ இயர் செலிப்ரேஷன் வித் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பொங்கல் வீடியோ சொல்லி பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ வந்து நான் 4th வீடியோ நினைக்கிறேன். நான் இந்த இயரில் வந்து 4th வீடியோ இது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோ பர்டிகுலராக கேட்டால் வந்து எந்த வீடியோ சொல்ல முடியும். பட் ஆனால் வந்து நான் ரெகுலராக நடக்கிற விளாக்ஸு, அடுத்து வந்து நான் நம்மளோட ட்ரீம் ஹோம் அப்டேட் கொடுக்கலாம்னு சொல்லி இப்போ வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா நிறைய நாளாச்சு இந்த வீடியோ போட்டு. நம்மளோட ட்ரீம் ஹோம்னு என்னாச்சுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதோட அப்டேட் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் கொடுக்குறேன். இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி வந்து நிறைய Q&A போடாமல் வேணும்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ கீழே வந்து நீங்கள் கீழே கொஷின்ஸ் வந்து கமெண்ட் பண்ணலாம். ஸோ அந்த கொஷின்ஸை நான் வந்து எடுத்து அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து நான் அடுத்த Q&A வீடியோவில் வந்து போடுறேன். சரிங்க, இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நம்புறேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு லைக்கை போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க.